சென்னை மயிலாப்பூரில் ஒரே நபர் பல்வேறு இடங்களில் வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளார். இந்த சம்பவங்கள் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளன. காரணீஸ்வரர் தெருவைச் சேர்ந்த அமலா ராஜேஸ்வரி சாலையை கடக்க முயன்ற போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் தங்கச்சங்கிலியை பறித்து சென்றுள்ளார். இதே நபர் முத்து தெரு, சஞ்சீவ் தெருவில் சென்று கொண்டிருந்த அஞ்சலை மற்றும் மல்லிகா ஆகியோரிடம் சங்கிலியை பறித்துள்ளார். மயிலாப்பூர், ராயப்பேட்டை, ஐஸ் ஹவுஸ் உள்ளிட்ட பகுதிகளில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அரை மணி நேரத்தில் 3 இடங்களில் சங்கிலி பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்ட நபரை விரைந்து பிடிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இங்கே வந்தேன் சார், ஆப்போசிட் வந்து இப்படி வரும்போது இந்த சைடு வரும்போது அவன் இந்த ஆப்போசிட் வந்து அவன் கை இப்படி வச்சான். நான் அவன் கையை பிடிச்ச உடனே அவன் கையை உதறிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். ஆனால் முகம்லாம் நான் பார்க்கல. பேக் சைடு நல்லா கருப்பா குண்டா கருப்பு கலர் டிஷர்ட் போட்டிருந்தான், ஆஃப் டவுசர் போட்டிருந்தான். பெரிய வண்டி தான், ஆனால் இந்த வண்டின்னு பார்க்கல, நோட் பண்ண. ஒரு அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க பேசினாங்க, எங்க போறேன்னு கேட்டாங்க. இது எப்பவும் போக மாட்டியே, இந்த பக்கம் உனக்கு என்ன வேலை இருக்குன்னு. சும்மா வேலைக்கு போறேன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். உடனே என்ன பண்ண, ஒரு நடுமயத்துல அவங்க அந்த பக்கம் தள்ளி நிக்கிறாங்க, நான் இந்த பக்கம் நிக்கிறேன். நடுமயத்துல ஒரு பைக் வந்தது. உடனே அப்படியே கழுத்துல அவங்க வந்ததே எப்படி வந்தானே தெரியல. உடனே கழுத்துல கையை பிடிச்சி அப்படியே அறுத்துட்டு போயிட்டேன். நான் கத்துறேன் யாருமே பக்கத்துல இல்லை.